ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பெந்தைக்கோஸ்தே விழாவை கொண்டாடுகின்றோம். தூய ஆவியானவரை இன்று நாம் நினைவுகூறுகின்ற போது ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குறுதி அளித்தார். நான் இங்கிருந்து சென்றபோது துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். நம்முடைய வாழ்வில் என்றும் உடனிருந்து நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை உணர்வோம். வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு தளத்திலும், ஒவ்வொரு சூழலிலும் அவருடைய உடனிருப்பை உணர்வோம். அவர் நம்மை உறுதிப்படுத்தி உண்மையின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கொரோனா பெருந்தொற்று அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய பங்கில் இந்த நோயினால் துன்புறுகின்றவர்கள், இன்னும் இது எங்களுக்கு வருமோ என்று அச்சமுறுகின்றவர்களை நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து இந்த நோய் தொற்று அகன்று போக வேண்டும், நோயினால் கஷ்டப்படக்கூடியவர்கள் மீண்டும் தங்களுடைய இயல்பு வாழ்வுக்கு திரும்ப வேண்டும், அச்சங்கள் அகல வேண்டும். இன்னும் அதிகமாக இந்த நோயினால் பல்வேறு பகுதிகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம்.
தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதன் முறையில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம், 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர்கள் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் எப்படி கேட்பது என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோனியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும்,
யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் தம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 104. நாம் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். 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 என் உயிரே, ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பட்டுள்ளன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் ஆட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரிடம் அவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 16 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லிசூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிலவே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே. இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடிகள் நீளும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 26 27 மற்றும் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 12 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர், தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். எனவே தான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திரு அவையில் மிகவும் முக்கியமான ஒரு விழா. நாம் ஆண்டவருடைய இறுதி உணவன்று திருச்சபை உருவானது என்று சொல்லி மரபு இருந்தாலும், ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது திரு அவை பிறந்த நாள் இன்றைய நாள். தூய ஆவியானவர் சீடர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கிய இந்த உன்னதமான நாளிலேயே திரு அவையானது பிறந்ததாகவும் ஒரு மரபு உண்டு. ஆக அன்புக்குரியவர்களை, இன்று நாம் நம்முடைய திரு அவையின் பிறப்பு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். கொரோனா காலத்தில் எல்லோரும் வீடுகளில் தங்கி ஆலயத்திற்கு வர முடியாமல், இந்த விழாவை கொண்டாட முடியாமல் இருக்கின்ற இந்த சூழலில் எவ்வாறு இவ்விழாவை நாம் கொண்டாட முடியும் என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பாஸ்கா விழா முடிந்த 50வது நாள் யூதர்களுக்கு பெந்தகோஸ்தே விழா. இந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவானது யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான 3 திருப்பயண விழாக்களில் ஒன்று. ஆண்டுக்கு 3 முறை மட்டும் எருசலேம் தேவாலயத்திற்கு சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி எருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள். ஆனால் நம்முடைய சீடர்கள் 12 பேரும், யூதர்களாகிய அவர்கள் எருசலேமுக்கு வராமல் பயந்து போய், நடுங்கி போய், அச்சமுற்றவர்களாக வீடுகளிலே தங்கி இருக்கின்றார்கள். இயேசு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன இயேசுவை பின்பற்றி அனைத்தையும் துறந்தவர்கள் இன்று இயேசு எங்களோடு இல்லையே, அவர் விண்ணேற்றம் அடைந்து விட்டாரே என்று ஒரு கவலையில், கலக்கத்தில் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பயந்து ஒரு அறையில் இருக்கின்ற பொழுது தூய ஆவியானவரால் அவர்கள் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே தான் இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவினுடைய யூதர்கள் பெந்தகோஸ்து அறுவடை விழாவாக கொண்டாடினால், கிறிஸ்தவர்களாகிய நாம் தூய ஆவியானவருடைய பெருவிழாவாக இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பெருங்காற்று வீசி நெருப்பு வடிவிலே அறையிலே பயந்து கிடந்த சீடர்களுக்கு ஒரு புது வாழ்வை, தைரியத்தை, வலிமையை கொடுத்த இந்த உன்னதமான விழா இக்கொரோனா காலத்தில் நமக்கும் இந்த தைரியத்தை, வலிமையை, ஒரு புது வாழ்வை தரக்கூடிய ஒரு நம்பிக்கையூட்டும் விழாவாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பயந்து போய் இருந்த சீடர்கள் அனைவரும் தூய ஆவியை பெற்றவர்கள் தைரியமாக
பல்வேறு மொழிகளில் பேசி அனைவரையும் ஒன்று சேர்த்தனர். இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே பாபேல் கோபுரத்தை ஆணவத்தோடு கட்டிய அந்த மக்கள் அவர்களை சிதறடிப்பதற்காக கடவுள் அவர்களிடையே பல்வேறுபட்ட மொழிகளை பேச வைத்தார். குழம்பி போய் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அதே ஆண்டவர் பல்வேறுபட்ட மொழிகளை பேசி அதை புரியும்படி செய்து அனைவரையும் ஒன்றுமைப்படுத்துகிறார். அதுதான் திரு அவையின் தொடக்கமாக அமைந்துள்ளது. தூய ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கு இருக்கின்றது என்றால் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்று கூடி வாழ்கின்ற மத்தியில்தான் இருக்கின்றது. எங்கெல்லாம் பிளவுபட்டு இருக்கின்றதோ அங்கு தூய ஆவியானவருடைய பிரசன்னம் இல்லை. இன்று நாமும் இல்லங்களில் எவ்வாறு சீடர்கள் ஒன்று கூடி இல்லத்தில் ஜெபித்து கொண்டிருந்தார்களோ நாமும் இல்லங்களில் இருந்து தூய ஆவியானவருடைய வருகைக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கணும். எவ்வாறு சீடர்கள் அந்த தூய ஆவியானவரை நெருப்பு வடிவில் பெற்று தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை பெற்று புது வாழ்வு பெற்றார்களோ நாமும் இதோ இல்லங்களில் இருந்து ஜெபிக்கின்ற பொழுது அதே ஒரு புது வாழ்வு, கொரோனாவை விட்டொழிக்கின்ற புது வாழ்வை நாம் பெற இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எவ்வாறு சீடர்கள் அனைவரும் மற்ற அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தினார்களோ ஒன்று கூட்டினார்களோ அதே போலவே தான் இந்த காலகட்டத்தில் நாமும் இல்லங்களில் இருந்து பிளவுபட்டிருக்கின்ற நம்முடைய உறவுகளை சீர் செய்து ஒற்றுமைப்படுத்தி ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இன்றைய நாள் அழைப்பு விடுக்கின்றது. நாம் மன்னிக்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து பிறரை நேசிப்பவர்களாக பிறருக்கு ஒற்றுமைப்படுத்தி வாழ்கின்ற பொழுது நாம் உண்மையிலே ஆவியானவரை பெற்றவர்களாக ஆவியானவருடைய கனிகளை கொண்டவர்களாக நாம் வாழ்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியானவருடைய பண்பு நலன்களாக 3 இன்றைய முதல் நற்செய்தி வாசகத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவர் ஒரு துணையாளராக இருப்பார். நமக்கு ஒரு துணையாளராக இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு துணையாளராக இருந்து அவர்களை வழி நடத்தினார். நற்செய்தி நூல்களில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு துணையாளராக இருந்து அவர்களுக்கு வெளிப்படையாக தன்னுடைய பிரசன்னத்தை காண்பித்து அவர்களுக்கு ஒரு துணையாளராக இருந்தார். திரு அவையாகிய தொடக்கமான இந்த நாளிலே கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது தூய ஆவியானவர் உங்களுக்கு உடன் இருப்பார். இன்று வரை நம்மை வழி நடத்துகிறார் யார் என்றால், இந்த திரு அவையை வழி நடத்துவது யார் என்றால், கிறிஸ்தவர்களை வழி நடத்துவது யார் என்றால் நம்முடைய தூய ஆவியானவர். அவர் நம்மோடு இருக்கின்றார். அவரை நாம் கண்ணாக பார்க்க முடியாவிட்டாலும் எவ்வாறு சீடர்கள் இயேசுவை கண்ணார பார்த்து அவரை அனுபவித்தார்களோ அவரை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்து நமக்கு வழி நடத்துபவராக ஒரு துணையாளராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்கள், இந்த கொரோனா காலகட்டத்திலும் பல பேர் எனக்கு யாருமே இல்லையே, ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லையே, தனிமையில் துன்பப்படுகின்றேனே என்று பல பேர் எங்கிக் கொண்டிருக்கலாம். பல பேர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் குடும்பத்தில் அனைவரும் இருந்தாலும் நான் தனிமையிலே உணர்கிறேனே என்று சொல்லி ஒரு வகையான தயக்கத்திலும் பயத்திலும் இருக்கின்ற இந்த மக்களுக்கு கடவுள் சொல்கின்ற ஒரு செய்தி, உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகின்றேன், அவர் உங்களோடு இருப்பார், உலகம் முழுவதும் முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன அந்த இயேசு நமக்கு அந்த ஒரு துணையாளரை நமக்கு பலப்படுத்துகின்ற, தைரியப்படுத்துகின்ற, உற்சாகமூட்டுகின்ற, சோர்ந்து போன சூழ்நிலையில் உற்சாகத்தை கொடுத்து நம்மை எழுப்பி விடுகின்ற ஒரு துணையாளரை நமக்கு இயேசு தந்திருக்கின்றார். இந்த துணையாளர் நம்மை என்ன செய்வார் என்றால், உண்மை எது என்ன என்பதை வெளிப்படுத்துவார். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மை எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆவியானவராக இருப்பார். நம்மையே இந்த நோயிலிருந்து விடுதலை பெறவும், நாம் என்ன செயல்கள் செய்தால் கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கும் என்று நமக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுளாக இருப்பார். ஆகவே தான் இயேசு நற்செய்தியிலே சொல்லியிருப்பார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நினைப்போம், பல நேரம் நான் கடவுளை கேட்குறேன், பல நேரம் தட்டுறேன், ஆனால் எதுவுமே கிடைக்கலே. அன்புக்குரியவர்களே, நாம் தூய ஆவியானவருக்கு சாட்சி பகர்கின்ற பொழுது, தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்ற உண்மையை கேட்கின்ற பொழுது நிச்சயம் கடவுள்
கேட்பார், கடவுள் அவருடைய கதவை திறப்பார். ஏனெனில் தூய ஆவியானவருக்கு தான் தெரியும் தந்தையின் விருவுளம் என்ன என்று. தூய ஆவியானவருக்கு தான் தெரியும் இயேசுவினுடைய திருவுளம் என்னவென்று. அந்த திருவுளத்தை நமக்கு எப்பொழுதும் உடனிருந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த திருவுளத்தை கேட்க தான் நம்மை தூண்டுவார். அப்பொழுது நாம் கேட்கின்ற பொழுது, அப்பொழுது நாம் கடவுளுடைய கதவை தட்டுகின்ற பொழுது நிச்சயமாக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது தூய ஆவியானவருடைய உண்மையை வெளிப்படுத்துவதை மூலம் அந்த உண்மையை கேட்கின்ற பொழுது மட்டும்தான் கிடைக்கும். அதை தவிர தூய ஆவியானவருக்கு புறம்பான இன்றைய 2வது வாசகத்திலே வாசித்தோமே, ஊனியல்புகளுக்கு உள்ள ஆசைகளை நாம் கேட்கின்ற பொழுது நிச்சயம் நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் கிடைக்காது. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனிடம் இந்த கொரோனா காலத்தில் வேண்டுகின்ற பொழுது தூய ஆவியானவர் தருகின்ற கனிகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகின்ற இயேசுவினுடைய திருவுளத்தையும் மட்டுமே கேட்கின்ற பொழுது நமக்கு வேண்டியவை அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். 3வதாக இன்று இயேசு சொல்வது, இந்த தூய ஆவியார் நம்மை சாட்சிகளாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருப்பார். இந்த கொரோனா காலகட்டத்திலும் வருகின்ற துன்பங்கள், துயரத்தை அனைத்தையும் தாங்கி நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்குவேன் என்று சொல்லி வாழ இன்றைய திருவிழாவானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துகின்றார். எப்பொழுதும் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை பின்பற்றுபவர்களாக, இயேசுவை விட்டு விலகி செல்லாமல் அவரோடு பயணிப்பவர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த தூய ஆவியானவர் உறுதியாக நம்மை வழி நடத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம் உள்ளத்தில் தூய ஆவியானவர் இருக்கின்றாரா? திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது தூய ஆவியானவரை பெற்றோம். உறுதி பூசலின் போது தூய ஆவியானவரை பெற்றோம். அருள் அடையாளங்களில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அதே தூய ஆவியானவருடைய வரத்தை பெறுகின்றோம். ஆனால் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தூய ஆவியானவரை நாம் எப்பொழுது உணர்கின்றோமோ அப்பொழுது தான் அவர் நம்மில் செயல்பட விரும்புகின்றார். எப்பொழுது அன்னை மரியாளை போல இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி நாம் ஆம் என்று சொல்கின்ற பொழுதுதான் தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் செயல்பட தொடங்குவார். ஆக அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்லி அடிபணிவோம். அப்பொழுது நம் உள்ளத்தில் உள்ள அந்த தூய ஆவியானவர் செயல்படுவார், நம்மை நிறைவான வாழ்வுக்கு வழி நடத்துவார். நமக்கு ஒரு துணையாளராக இருந்து உண்மையை வெளிப்படுத்தி இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ நம்மை அழைப்பு விடுப்பார். இந்த இயேசுவுக்கு சாட்சி என்பது ஒற்றுமையின் சின்னம். கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒற்றுமையோடு வாழ அன்புடன் அழைக்கின்றேன். ஆமீன். அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்,
அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். துணையாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று மொழிந்த எம் இறைவா, உமது இறையரசை கட்டி எழுப்பும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், பொது நிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட தேவையான தூய ஆவியாரின் அருள் வரங்களை பொழிந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் அனுப்பும் துணையாளரை கொண்டு எங்கள் குடும்பங்களில் அன்பும் நட்புறவும் தழைத்திடவும், எமக்கு அடுத்திருப்பவரை கண்டு கொள்ளவும், அதன் மூலம் உமது இரக்கத்தின் இறையாட்சியை பறைசாற்ற எமக்கு ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உலக நாடுகளில் நடக்கும் குண்டு வெடிப்புகள், போராட்டங்கள், வன்கொடுமைகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் உம் மக்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு துணையாளரின் வழிநடத்துதல் தொடர்ந்து கிடைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் வேந்தனே எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்தால் 130க்கும் மேற்பட்ட அருள்பணியாளர்களை இழந்து தவிக்கும் எம் இந்திய நாட்டு திருச்சபையை கண்ணோக்கும். அவர்களின் உறவினர்களையும் அவர்களால் வழிநடத்தப்பட்ட மக்களையும் பாதுகாத்து பலன்படுத்தும். இந்த இழப்புகளை சரி செய்ய மிகுதியான இறை அழைத்தல்களையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தொற்று நோயால் சோர்ந்து போயிருக்கும் அவர்களுக்கு உமது வாக்கு பாதுகாப்பாய் அமைந்திடவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் கண்களை மூடி பக்தியோடு இறைவனிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் வானக தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெந்தைக்கோஸ்தே பெருவிழாவில் ஆண்டவருடைய ஆவி துணையாளராக, உறுதிப்படுத்துபவராக, சாட்சியம் பகர தூண்டுபவராக எங்களோடு என்றும் இருப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்கள் எங்கள் வாழ்வை இயக்குகின்றோம். எங்கள் வாழ்வில் எங்களோடு என்றும் உடனிருக்கும்படியாக உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம். கொடூரமான இந்த காலகட்டத்திலே எங்களை நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. நோயின் கோரப்பிடியில் சிக்கி தவிப்போரை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்தவர்களை தொட்டு குணப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுத்தருள்வீராக. அச்சமும் கலக்கமும் ஆட்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அனைவருக்கும் நீர் அச்சத்தை போக்கி அமைதி உங்களுக்கு உரித்தாகுக என்று உம் திருமகன் உயிர்த்த பின்பு எங்கெல்லாம் தோன்றி இந்த வார்த்தைகளை சொன்னது போல நாங்கள் ஒருவருக்கொருவர் அமைதி உரித்தாகுக என்று சொல்லக்கூடிய உறுதிப்படியான வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையூட்டுவதற்கு எங்களுக்கு நல்லுள்ளத்தை தாரும். உம்முடைய அமைதி எங்கள் உள்ளங்களில் குடிகொள்வதாக. அன்பான ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். காரங்காடு தல திருச்சபையினுடைய அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அத்தனை உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஏந்தி உம்முடைய சிறகுகளின் நிழலில் நீர் அரவணைத்து காத்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். நிலம் வளம் பெற நல்ல மழையை கொடுத்தருள்கின்றீர். தொடர்ந்து நல்ல மழையை கொடுத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு உம்முடைய நம்பிக்கை ஊட்டுவீராக. இன்னும் அதிகமாக பூமி வெப்பமடைதலை இது சமன் செய்வதற்கு உதவுவதாக. இன்னும் இந்த மழையினால் அழிவுற்ற பகுதிகளை நீர் அவர்களோடு உடனிருந்து தேற்றி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்களுடைய வாழ்வாதாரங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் அருள் புரிவீராக. இதோ நோயினால் துன்புறுகின்றவர்கள், குறிப்பாக கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு உடைய ஆற்றலையும் அருளையும் பொழிந்தருள்வீராக.
அவர்களை கவனிக்கக்கூடியவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இந்த கொரோனா தொற்றிலே அதிகமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் வருத்தத்தோடு நினைவு கூர்ந்து அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இன்னும் அதிகமாக இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், ஆயர்கள், இன்னும் திருச்சபையிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இறை மக்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தவர்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அளித்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியார் பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிட செய்தார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், தூயவர், தூயவர், தூயவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர், தூயவர், தூயவர். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் தூய ஞானப்பிரகாசியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு ஜெயசுரத்னம், திருமதி சிறிய புஷ்பம் இவர்கள் மகள் ஜென்சிக்கும், சென்னை மயிலை மறை மாவட்டம் காந்திநகர் பங்கை சார்ந்த திரு ஜான்சன், திருமதி மேரி கிறிஸ்டல் இவர்கள் மகன் ஜெனிஷ் பெர்க்குக்கும் திருமணம். இது 3ஆம் அறிவிப்பு.
இத்திருமணத்திற்கு திருச்சபை சட்டப்படி தடைகள் இருந்தால் பங்கு தந்தையை அறிவிக்கவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று மாலை 4 மணிக்கு கபசுர குடிநீர் வழங்கப்படும் ஆலய வளாகத்தில் வைத்து. அன்புக்குரியவர்களே, நாம் சென்ட் அலோசியஸ் சர்ச் காரங்காடு என்ற யூடியூப் சேனலை தொடங்கி இருக்கின்றோம். நம்முடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் இதிலே பதிவேற்றம் செய்யப்படும். எனவே நாம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு நமக்கு தெரிந்தவர்களிடத்திலும் இதை சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கின்ற போதுதான் நேரலையாக ஒளிபரப்ப முடியும் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த உதவியை அல்லது இந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய காரங்காடு புனித அலோசியஸ் சர்ச் என்ற இந்த யூடியூப் அலைவரிசையானது சிறப்பாக செயல்படுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்புகள் தேவை. அன்புக்குரியவர்களே, கொரோனா தொற்றினுடைய வேகம் பரவல் அதிகமாக இருப்பது நாம் அனைவரும் உணர்ந்தது. நாளை தினத்திலிருந்து கடுமையாக முழு ஊரடங்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்களில் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அவசியமில்லாமல் வெளியில் எவரும் செல்ல வேண்டாம் என்பதை புரிந்து கொள்வோம். நமக்கு நம்முடைய அலைபேசியிலே வாட்ஸ்அப் மூலமாக ஏராளமான மருத்துவம் சொல்லப்படுகிறது. இந்த நாட்கள் இதை குடியிருங்கள், அதை குடியுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று பல்வேறு விதமான மருந்துகள் எல்லாம் சொல்லப்படுகிறது. நமக்கு எது தேவையோ அதை ஆய்ந்தறிந்து செய்ய வேண்டும். நம்முடைய உடலுக்கு ஒத்து வரக்கூடியதை நாம் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையை தரக்கூடியவற்றை எடுக்கக்கூடாது என்பதையும் மனதில் கொள்வோம். நாமே நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனையை நாம் மனதில் கொண்டு செயல்படுவோம். இல்லங்களிலிருந்து ஜெபிப்போம். இந்த வழிபாட்டு நிகழ்வுகளில் நாம் முழுமையாக பங்கேற்பதற்கு இந்த யூடியூப் அலைவரிசை வழியாக நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராய் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதை ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களின் தீமை அனைத்திலிருந்து ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவுளம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூயாவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்று சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். அல்லேலூயா
அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூயாவின் பேராலே. ஆமென்.